அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 1 மார்க்கில் 14 கொஷனில் 4th கொஷன்லேருந்து 6th கொஷனாக வருகின்ற ஆன்டனிம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான ஒரு 80 ஆன்டனிம்ஸ் இதில் பார்க்கலாம். ஏற்கனவே சினானிம்ஸ் பற்றி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குறோம், அதை ஒரு டைம் பார்த்துருங்க. ஸோ சினானிம்ஸ் 100 கேள்வி பார்த்துருக்கோம், ஆன்டனிம்ஸ் 80 கேள்விகள் பார்க்க போகிறோம். இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும், கண்டிப்பாக 3 out of 3 எடுத்துடலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், எக்ஸாஸ்டட் சினானிம்ஸில் நம்ம டயர்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஆப்போசிட்டில் எனர்ஜெட்டிக். சினானிம்ஸையும் ஆன்டனிம்ஸையும் கம்பைன் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம என்ன படித்தோம், நம்ம டயர்ட் அப்படின்னு படித்தோம். பட் இங்கே என்ன படிக்க போகிறோம்னா எனர்ஜெட்டிக் அப்படின்னு படிக்கிறோம். அது டிலைட்ஃபுல்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மீனிங் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறது. பட் ஆப்போசிட் சாரோஃபுல். டிலைட்ஃபுல், சாரோஃபுல். சாங்க்னா ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மூழ்கிறதுன்ற அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் ஃப்ளோட், மிதக்கிறதுன்னு அர்த்தம். சாங்க், ஃப்ளோட். அடுத்து அப்வர்ட், டவுன்வர்ட். ஃபார்வர்ட், பேக்வர்ட். ஸ்வூப்டுனா நம்ம சினானிம்ஸில் என்ன படித்தோம்னா ஒரு விஷயம் ரொம்ப குயிக்காக மூவ் ஆகுறது அப்படின்னு படித்தோம். அதுக்கு வெரி ஸ்லோலி. அடுத்தது ஸ்டார்வ்டுனா பார்த்திங்கன்னா நல்ல மீனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கிறது. ஸோ ரொம்ப ஹங்க்ரியாக இருக்கிறது, அதுக்கு வெல்ஃபீட்னா போதுமான அளவு சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் நம்ம வெல்ஃபெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து அவேனா என்னது, தூரமாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் நியர். அஃப்ரைட்னா பயந்துக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் பிரேவ். அடுத்தது டெஸ்ப்ரேட் நம்ம சினானிம்ஸ்லேயே படிச்சிருக்கோம். டெஸ்ப்ரேட்கான எக்ஸாக்டான ஆன்சர் என்னென்னா ஹோப்லெஸ், அதாவது ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ப்ரேட்னு படித்தோம். அதுக்கு ஆப்போசிட் ஹோப்ஃபுல். ஸ்கிம்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃப்ளோட். நெக்ஸ்ட் கொஷின், ப்ரௌடுக்கான ஆன்சர் அரகண்ட். அசெண்டிங், டிசெண்டிங். பினீத்துக்கு நம்ம பிலோன் படிச்சிருக்கோம். பட் ஆப்போசிட்ன்றதுனால இதுக்கான ஆன்சர் அபவ். அடுத்தது டீப்னா என்னது, ரொம்ப ஆழமாக இருக்கிறது, ரொம்ப ஆழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு ஷாலோனா மேலோட்டமாக. சீஸ்டுனா ஒரு விஷயத்தை கிராஸ்ப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆப்போசிட்ன்றதுனால ரிலீஸ் பண்ணிடுறோம். இது என்ன பண்ணுறோம், நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். பறவையை சீஸ் பண்ணுறது, பறவையை ரிலீஸ் பண்ணுறது, ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலையாக இருந்துச்சுன்னா ஸ்டில். அதுக்கு ஆப்போசிட் மூவிங்லேயே இருக்கிறது. கிணத்து தண்ணி ஸ்டில்லாக இருக்கும், குளம் ஸ்டில்லாக இருக்கும். பட் ஆறு பார்த்திங்கன்னா மூவிங்கில் இருக்கும். சரிங்களா? ரிவர் மூவிங்கில் இருக்கும். அடுத்து கிராஜுவலினா பார்த்திங்கன்னா மெல்லன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் சடன்லி, உடனே. ஜாயஸ்னால் ஹாப்பியாக இருக்கிறது. அதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சேட். அடுத்தது பெக்கானிங்னா சிக்னல் பண்ணுறது, ஆக்ஷன் பண்ணுறது. ஜெஸ்டரிங் ஒரு சிக்னலிங் நம்ம படிச்சிருக்கோம். பட் இங்கே ஆப்போசிட் அப்படின்றதுனால இதுக்கான ஆன்சர் ரெப்பல்லிங். நெக்ஸ்ட் கொஷின், கிரஃப்லிக்கு மீனிங் தான் சேட்லி, ஆப்போசிட்ன்றதுனால ஹாப்பிலி. ஸோ மீனிங்கையும் தெரிஞ்சுக்கோங்க, ஆப்போசிட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சினானிம்ஸில் படித்த கேள்வி ஆன்டனிம்ஸில் வர வாய்ப்பு இருக்குது, ஆன்டனிம்ஸில் படிக்கிற கேள்வி சினானிம்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டுமே மீனிங் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து 22nd, வேம்டுக்கு ஆன்சர் டேப்டு. யாங்க் பார்த்திங்கன்னா நம்ம புல்டுன்ட்டு படித்தோம். இங்கே ஆப்போசிட்ன்றதுனால புஷ்ட். அட்வென்ட்டுக்கு ஆன்சர் டிபார்ச்சர். அட்டென்ஷன், இன்அட்டென்ஷன். ஒரு டைம் இந்த இன்அட்டென்ஷன்றதை பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸில் கேட்டுட்டாங்க இந்த கேள்வி. அட்டென்ஷனுக்கு என்ன ப்ரிஃபிக்ஸ் வரும்னு கேட்டாங்க. ஸோ இன்அட்டென்ஷன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபெயிண்ட் ஆகிறதுனா பிரைட்டாக இருக்கிறது. ஃபெயின்னா மங்களாகிறது, பிரைட்டாக இருக்கிறது ஆப்போசிட். அடுத்து பிஸியாக இருக்கிறது, பிஸிலிக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஐடிலி, அதாவது சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஐடிலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்லின்ட்டு நம்ம பசங்க படித்தாங்க, அது ஐடிலின்னு படிச்சுக்கோங்க. அடுத்தது ரேபிட்லினா ரொம்ப வேகமாக போகிறது ரேபிட்லி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் ஸ்லோலி. தென் பேலாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம், ரொம்ப வீக்காக இருக்கிறதா நம்ம என்ன சொல்லணும்னா பேல் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட் பிரைட்டாக இருக்கிறது, பிரைட்லி. அடுத்தது கமெண்டபிளி, இதுக்கான ஆன்சர் பேட்லி. அடுத்தது
ஹோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா அது ஹோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் சாஃப்ட். ஹோர்ஸ் சாஃப்ட். அடுத்தது சீஸ்னால் அப்போ தான் வந்து நிறுத்தி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்டட். அடுத்த கொஸ்டின் டல்லாக இருக்கிறது. டல்லுக்கு வந்து ஆப்போசிட் பிரைட். டல்லு பிரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் சைலன்ஸாக இருக்கிறனா ரொம்ப அமைதியாக இருக்கிறது வந்து நம்ம சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் எப்பயும் போல் பேஃபில் பண்ணியிருக்கிறது, நாய்ஸாக இருக்கிறது, நாய்ஸ்ட். சைலன்ஸ், நாய்ஸ். அடுத்தது கன்ஃபியூஸ்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர்லி. அந்த பசில்டு, பேஃபில்டு, பர்ஃப்ளெக்ஸ்டு இது எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ்டுன்ற ஒரு மீனிங் தான் இருக்கும். அடுத்தது கர்ஸ்னால் சபிக்கிறதுன்னு தெரியும். அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா மெலடிக்ஷன். ஆக்சுவலாக பிளெஸ்ஸிங்கிற வார்த்தை நான் ரொம்ப ரைட்டாக தான் பார்த்தேன். பட் பிளெஸ்ஸிங்க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா மெலடிக்ஷன்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெலக்டன்ட்க்கு நம்ம அன்வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சினானிம்ஸில் படிச்சிருக்கோம். ரெலக்டன்ட்க்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அன்வில்லிங் படிச்சிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈகர், கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெலக்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீனிங் வந்து விருப்பம் இல்லை. ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டிஸ்டிங்டிவ்லினா என்னதுன்னா இங்கே வந்து ஆப்போசிட் நம்ம பார்க்குறதுனால ஆன்சர் வந்து டிஸ்டிங்க்லி, வேக்லி. அடுத்து ஆப்வியஸ்லி, அன்சர்டைன்லி. அப்ரிஷியேட் பண்ணுறதுனா டெஸ்பைஸ் பண்ணுறது, டெஸ்பைஸ். அடுத்த கொஸ்டின் மேஜர் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடும். மேஜர்னா மைனர். அடுத்தது டிஸ்கிரிமினேட்டுக்கும் இன்டிஸ்கிரிமினேட். இது சினானிம்ஸ்லேயே வரும், அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கான்சோனன்ஸ்னால் மீனிங் அக்ரிமெண்ட்டு, ஆப்போசிட்ன்றதுனால டிஸ்அக்ரிமெண்ட்டு. அடுத்தது இன்டோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர்ஸ். அடுத்தது ரியலுக்கு அன்ரியல். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்கும்போது டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். மேஜர், மைனர், டிஸ்கிரிமினேட், இன்டிஸ்கிரிமினேட், கான்சோனன்ஸ், டிஸ்அக்ரிமெண்ட், இன்டோர்ஸ், அவுட்டோர்ஸ், ரியல், அன்ரியல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்ற வார்த்தை. அட்வான்ஸ்னால் அவுட்டேட்டட். ஏன்னா நீ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்க, என்ன அவுட்டேட்லேயே இருக்க. சரி, முன்னோக்கி போயிட்டு இருந்தோம்னா அட்வான்ஸு, இன்னும் பின்னோக்கியே இருந்தோம்னா அது அவுட்டேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அல்டிமேட்டுக்கு ஃபண்டமெண்டல். அடுத்தது டெஸ்டினேஷனுக்கு பிகினிங். டெஸ்டினேஷனாக முடிவு, பிகினிங்னா ஸ்டார்டிங். சரிங்களா? அடுத்தது ஓகே, கிளாட். கிளாடுக்கான ஆன்சர் சாரி. அடுத்து டஃப். அந்த வார்த்தையை நம்ம எப்படி படிக்கிறோம்னா டஃப் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளசன்ட். ஓகே, டஃப், ப்ளசன்ட். ஆக்டிவ், இன்ஆக்டிவ். நார்மலுக்கு அப்நார்மல் வந்து கூட சில டைமில் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நார்மல், அப்நார்மல் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சூத்திங்ன்றதுக்கு நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸிங் அப்படின்னு படித்தோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ன்றதுனால பர்னிங். பர்னிங். அடுத்தது ரஸ்டிக் ஆன்சர் அர்பன். அடுத்தது டைலட்டர். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டைலட்டடுக்கு நேரோ. ரிவைவ்னா ரெஸ்டோர் பண்ணுறது. பட் இங்கே நம்ம ஆப்போசிட்டில் படிக்கிறதுனால அபாலிஷ். சரியாக இது ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். திரும்ப ஒரு டைம் பார்த்துடலாம். 55, அதாவது டைலட்டடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரோ அப்படின்றது பதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவைவ் அப்படின்னு பார்த்தோம். ரிவைவுக்கு வந்து அபாலிஷ் தான் பதில். பட் சினானிம்ஸில் கேட்டாங்கன்னா ரெஸ்டோர் அப்படின்றது நம்ம பதிலாக சொல்லலாம். அடுத்தது அக்யூட். இதுக்கான பதில் மைல்டு. அஃப்ளூயண்ட்டுக்கு நம்ம வெல்த்தி நம்ம படித்தோம். அது சினானிம்ஸ், ஆப்போசிட்டில் புவர். அடுத்தது இன்டென்ட்லி. இதுக்கான பதில் ஆப்சன்ட்லி. அடுத்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்க்கான பதில் ப்ளீஸிங். அடுத்து கேஸ்னால் ஸ்டார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் ஆப்போசிட்ன்றதுனால மீனிங் அதுக்கு
ஜஸ்ட் லுக் அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஜஸ்ட் லுக். ஸ்டார்னா மறைச்சு பார்க்குறது, லுக்னா நார்மலா பார்க்குறது. அடுத்தது டிப்ரைவ்டுக்கு அன்ப்ரிவிலேஜ்ட். அடுத்தது ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்பெஷலுக்கு ஆர்டினரி. ஸ்பெஷல் தோசா, ஆர்டினரி தோசா. அடுத்தது சில்லி, ரொம்ப மட்டமாக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் என்னது சில்லியாக பிஹேவ் பண்ணுறதுன்றோம். சில்லிக்கு சென்சிபிளாக பிஹேவ் பண்ணுறது, அறிவுபூர்வமாக. அடுத்து இண்டிபெண்ட்னா தனித்துவமாக இருக்கிறது, தனியாக இருக்கிறது, நம்மளே எல்லா வேலையும் ஃப்ரீயாக பண்ணிக்கிறது. இதுக்கு வந்து யாரையா டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது தான் ஆப்போசிட். ஸோ இதுக்கு ஆன்சர் டிபெண்டன்ட். சிர்பிங்னா வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டிங் அப்படின்னு நம்ம மீனிங்ஸில் பார்த்துருக்கோம். இதுக்கான ஆப்போசிட் ஷவுட்டிங். அடுத்தது ஸ்ட்ரேஞ்சுனா என்னது, ஒரு புதுசாக ஒரு ஆள் வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நார்மலாக தெரிஞ்ச ஆள் தான் அப்படின்றதுக்கு நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரேஞ்ச், நார்மல். அடுத்த கொஸ்டின் அப்ரெண்டிஸ்னால் இப்போ தான் புதுசாக வேலை கற்றுக்குறாங்க, அதில் வந்து ஏற்கனவே எக்ஸ்பெக்டாக இருக்காங்க. எக்ஸ்பெர்ட் இல்லைனா மாஸ்டர் அப்படின்றது அதுக்கான பதில், ஆப்போசிட். அடுத்து பஸ்ஸில்னால் என்னது, எங்கேயாவது நம்ம போகிறோம்னா எப்படி போவோம், ரொம்ப பிடிச்சிக்கோன்னு தான் நம்ம போயிட்டுருப்போம். அந்த மாதிரி போகிறோம்னா பஸ்ஸில். அதுக்கு ஆம்பிள்னால் ஒரு நிதானமாக நிறுத்தி பொறுமையாக போகிறத வந்து பார்த்திங்கன்னா ஆம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து கமோஷன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்னஸ்ஸாக இருக்கிறது ஆப்போசிட். கமோஷனாக ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா கமோஷன், அதுக்கு ஆப்போசிட் காம். அடுத்து கிரேவ்க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவல் அப்படின்னு தான் படிப்போம். பட் ட்ரிவியல் அப்படின்ட்டு இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிராங்கிக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சினானிம்ஸில் படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம்னா சினானிம்ஸில் படிச்சிருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வல்ன்றது தான் ஆப்போசிட். அதுக்கான ஆப்போசிட் யூஸ்வல். அடுத்தது ரெப்ரோச்க்கான ஆன்சர் ப்ரைஸ். ரெப்ரோச்னால் யாரையாவது போட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது, ப்ரைஸ்னால் புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. அடுத்து ட்ரம்பிள்னால் ஒரு மாதிரி ஒருத்தரை பார்த்து நடுங்குறோம் இல்லைங்களா, ஷேக் ஆகிறோம் இல்லைங்களா, அதுதான் மீனிங். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட் படிக்கிறதுனால ஸ்டடியாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டடி, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்றாங்க இல்லைங்களா, ஸோ ஸ்டடியாக இருக்கிறது. அடுத்து க்ளூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சுன்னா அது க்ளூமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இங்கே ஆப்போசிட்னால பிரைட். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ரூட்லி, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு ஆப்போசிட் பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அமைதியாக பிஹேவ் பண்ணுறாங்க. ரூட்னா ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறது, பொலைட்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது. அடுத்தது சிங்கிங்னா என்னது, மூழ்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும், மிதக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். மேலே வருது ரைசிங். அடுத்து க்ரோன்னா மோர்னிங் பண்ணுறது, அதாவது வலி தாங்க முடியாமல் பெயினில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரோன், லாஃப். அடுத்து ஃப்ரைல்னால் வீக்காக இருக்கிறது நம்ம பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஃப்ரைல்னால் மீனிங் வீக்கு, ஆப்போசிட் ஸ்ட்ராங்கு. அடுத்தது ஸ்டார்டல்டு அப்படின்றதுக்கான ஆன்சர் ஸ்டார்டல்னால் தைரியமாக இருக்கிறது, ஃப்ரைட்டன்னா பயந்துட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 80 கேள்விகளுமே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 12 நிமிஷம் வீடியோ தான், ஒரு 2 or 3 times பார்த்தீங்கன்னா யூ கேன் லேர்ன் மோர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து 2-3 டைம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் கூட யூ கேன் ஈஸிலி பிக்கப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.